Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce 2020 Test Series 1 Unit 16 Capital Market. இந்த capital market topicல institutions and instruments used, appraisal of term loans, regulation of stock market, investor protection, dematerialization and depositories இந்த topics பார்க்க போறோம். இதில் வரக்கூடிய டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, a market where bonds are denominated in currency other than that of the country in which they are issued is called money market, equity market, euro bond market, financial services market. எந்த நாட்டில் வெளியிடப்படுகிறதோ அந்த நாட்டினுடைய கரன்சி அல்லாம வேற கரன்சியில் பாண்ட்ஸை நம்ம குறிப்பிடப்படுமானால் அந்த மார்க்கெட்டுக்கு என்னன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வெளியிடக்கூடிய மார்க்கெட்டுடைய கரன்சியில் இல்லாம வேற நாடு உடைய கரன்சியில் டினாமினேட் பண்ணா அந்த மார்க்கெட்டுக்கு என்ன பேரு? மணி மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டா, யூரோ பாண்ட் மார்க்கெட்டா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மார்க்கெட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாண்டை வந்து இந்தியாவில் வெளியிடுறாங்க. அப்போ இந்தியா வெளியிடும் போது அதை எப்படி டினாமினேட் பண்ணுவோம்? இந்தியாவில்னா அதை வந்து நம்ம ருப்பியில் தான் அதை குறிப்பிடுவோம், ருப்பீஸில் தான் குறிப்பிடுவோம். ஆனால் ருப்பீஸில் குறிப்பிடாம ஒரு மார்க்கெட்டில் வேறு நாட்டு கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் டாலரில் குறிப்பிடப்பட்டிருந்தா அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Second question, which one of the following is not a money market instrument? இப்போ நம்ம வந்து படிக்கும் பொழுது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதெல்லாம், அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே ஃபினான்ஷியல் மார்க்கெட். மணி மார்க்கெட்டும் கேபிட்டல் மார்க்கெட்டும் ரெண்டுமே ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதில் மணி மார்க்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, which one of the following is not a money market instrument கேட்டிருக்காங்க. எது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் பேப்பரா, கார்ப்பரேட் ஸ்டாக்கா, ட்ரெஷரி பாண்ட்ஸா, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்டா? Third question, a market for borrowing and lending long-term capital funds required by business enterprises, capital market, money market, OTC market, indigenous bankers. ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கு, ஒரு பிஸ்னஸ் ஸ்தாபனத்துக்கு தேவையான லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்டை, நீண்டகால மூலதன நிதியை வாங்கிறதுக்கும், அதாவது கடனாக வாங்கிறதுக்கும் கடனாக கொடுக்கறதுக்காக செயல்படக்கூடிய ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் மார்க்கெட்டா, மணி மார்க்கெட்டா, ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட்டா, இண்டிஜினியஸ் பேங்கர்ஸா? Question number 4, these are the bonds which bear no interest. They are issued at discount. Stock Invest, zero coupon bonds, euro issues, EQ-PRIF shares. இந்த பாண்டை வந்து, இந்த பாண்டுக்கு எந்தவித இன்ட்ரெஸ்டும் இருக்காது, எந்தவித வட்டியும் கிடைக்காது. These are the bonds which bear no interest. அதுக்கு இன்ட்ரெஸ்ட், இந்த பாண்டுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடைக்காது. They are issued at discount. ஆனால் டிஸ்கவுண்ட்ல வெளியிடப்படும். அது எது? ஸ்டாக் இன்வெஸ்டா, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸா, யூரோ இஷ்யூஸா, EQ-PRIF ஷேர்ஸா? Question number 5, financial instruments that are used for raising capital resources in the capital market is or equity shares, non-voting equity shares, warrants, all the above. ஒரு financial instruments, அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டில் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேபிட்டல் மார்க்கெட்டில் கவனிக்கணும். கேபிட்டல் மார்க்கெட்டில் மணி மார்க்கெட் இருக்கு, கேபிட்டல் மார்க்கெட் இருக்கு, ரெண்டோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் கேபிட்டல் மார்க்கெட்டில் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது
அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஈக்விட்டி ஷேர்ஸா, நான் ஓட்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸா, வாரண்ட்ஸா, ஆல் தி அபோவா? Sixth question, which one of the following is not a function of SEBI? The Securities Exchange Board of India இருக்கு, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒன்று மட்டும் அவங்களுடைய ஃபங்க்ஷன் கிடையாது, செபியோடைய ஃபங்க்ஷன் கிடையாது, நாட் ஏ ஃபங்க்ஷன். அதான் கவனிக்க வேண்டியது, நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் செபி. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புரோக்கர்ஸ், கண்ட்ரோல் ஓவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆதரைசேஷன் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், none ஆஃப் தி above. இதில் கொடுக்கப்பட்டதில் எது வந்து செபியோட ஃபங்க்ஷன் கிடையாது? புரோக்கர்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதா, இல்லை மெர்ச்சன்ட் பேங்கர்ஸுக்கு அதிகாரம் அளிக்கிறதா, ஆதரைசேஷன் பண்ணுறதா, அங்கீகாரம் அளிக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை இது எதுவுமே கிடையாதா? எது வந்து செபியோட ஃபங்க்ஷன் கிடையாது? Question number 7. The sub-brokers employed by a member, share broker, to secure business are called remisiers, authorized clerks, jobbers, speculators. இந்த ஷேர் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, மெம்பர், அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய மெம்பர்ஸ், ஷேர் புரோக்கர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பிஸ்னஸை செக்யூர் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய பிஸ்னஸை நடத்துறதுக்காக சப் புரோக்கர்ஸை பணியமர்த்துவாங்க. அந்த சப் புரோக்கர்ஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிமேசியர்ஸ், ஆதரைஸ்ட் கிளர்க்ஸ், ஜாபர்ஸ், ஸ்பெக்குலேட்டர்ஸ். Question number 8. ஜாபர்ஸ் அப்படின்றது யாரு? இண்டிபெண்டன்ட் டீலர்ஸ் இன் செக்யூரிட்டிஸா, buys and sells securities in his name, does not deal with non-members directly, all the above. இதில் யாரு ஜாபர்ஸ்? ஜாபர்ஸ்னுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜாபர்ஸ்னா யாரு? ஒரு இண்டிபெண்டன்ட் டீலர், தனிப்பட்ட ஒரு டீலர், செக்யூரிட்டி டீல் பண்ணக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர். இவங்க இல்லை, ஜாபர்ஸ்ன்றது செக்யூரிட்டிஸை தன்னுடைய பேரில் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நபர். இல்லை, இன்னொரு ஜாபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நான் மெம்பர்ஸ் கூட டைரக்டாக டீல் பண்ண மாட்டாங்க, டஸ் நாட் டீல் வித் நான் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எல்லாமே வா ஜாபர்ஸோடைய டெஃபினேஷன். Question number 9. Dash are dealers in securities in the Bombay Stock Exchange, BSE, who transact business in their own name. இந்த பிஎஸ்சியில், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செக்யூரிட்டி டீல் பண்ணக்கூடிய நபர், அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா பிஸ்னஸ் தன்னுடைய பேர்லேயே நடத்துவார், தன்னுடைய பேர்லேயே அந்த பிஸ்னஸ் எல்லாம் நடத்துவார். அவர் யார்? மாண்டிவாலாவா, தெஜிவாலாவா, தாராவானிவாலாஸா, இல்லை நன் ஆஃப் தி அபோவா? யார் பிஎஸ்சியில், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தன்னுடைய பேர்லேயே ஷேரை வாங்கி விற்கக்கூடிய நபர், அவருக்கு என்னன்னு சொல்லுவோம்? Question number 10. Dash was originally established in 1975 under the name of the Native Share and Stock Brokers Association as a voluntary non-profit organization. Bombay Stock Exchange, Madras Stock Exchange, Kolkata Stock Exchange, Ahmedabad Stock Exchange. எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1875ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலி? அதோடைய ஆக்சுவல் நேம் வந்து த நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் சொல்லுவோம். இது ஒரு வாலண்டரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக தான் உருவாக்கப்பட்டது. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது? Question number 11. Operators in the derivatives market include. இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த ஆப்ரேட்டர்ஸ் யாரு? அவங்க அந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய நபர் யாரு? ஹெட்ஜஸா, ஸ்பெக்குலேட்டர்ஸா, ஆர்பிட்ரேட்டர்ஸா, ஆல் தி அபோவா? Question number 12. Dash is a process by which corporates determine the demand and the price of the proposed issue of securities through public bidding. இந்த கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஷேர்ஸுக்கு, தன்னுடைய தான் இஷ்யூ பண்ணக்கூடிய ப்ரொப்போஸ் பண்ணிருப்பாங்க. நான் இஷ்யூ பண்ணுறதுக்காக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த ஷேரோடைய டிமாண்டையும் அதோடைய ப்ரைஸையும், அந்த செக்யூரிட்டியோடைய ப்ரைஸையும் டிமாண்டையும் தீர்மானிப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் பிட்டிங் மூலமாக தீர்மானிப்பாங்க. பப்ளிக் பிட்டிங் மூலமாக
தீர்மானிப்பாங்க. இந்த ஏல விடுறது பிட்டிங் பண்ணுவாங்க, எத்தனை ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்கன்றது பிட்டிங் மூலமாக தீர்மானிப்பாங்க. அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு சொல்லுவோம், புக் பில்டிங்னா அண்டர் ரைட்டிங், bought out deals, none of the above. DAS is a process by which corporates determine the demand and the price of the proposed issue of securities through public bidding. Book building, underwriting, bought out deals, none of the above. Question number 13. When securities are not sold through prospectus and trading takes place in securities much before official listing is blue market, gray market, green market, yellow market. இந்த சாதாரண ஒரு கம்பெனி தன்னுடைய செக்யூரிட்டிஸை, ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸை வெளியிடும் பொழுது, இஷ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ் வெளியிடுவாங்க. அது மூலிமா தான் தன்னுடைய ஷேர்ஸை விற்பாங்க. ஆனால் ஒரு ப்ராஸ்பெக்டஸை வெளியிடாமல், ப்ராஸ்பெக்டஸ் மூலமாக இந்த செக்யூரிட்டி விற்க மாட்டாங்க. இதை வந்து அஃபிஷியல் லிஸ்டிங், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அஃபிஷியல் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இவங்களுடைய ட்ரேடிங் நடக்க தொடங்கி இந்த ஷேரை விற்க தொடங்கிடுவாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ப்ளூ மார்க்கெட்னா, கிரே மார்க்கெட்னா, கிரீன் மார்க்கெட்டா, எல்லோ மார்க்கெட்டா. இந்த பிஎஸ்சி சென்செக்ஸ் இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ் இஸ் எ மார்க்கெட் capitalization weighted index of DAS stocks representing a sample of large, well established and financially sound companies. நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு எக்கனாமியோட பேராமீட்டர். அதாவது சென்செக்ஸ், நெஃப்டின்னெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சென்செக்ஸ்ன்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும், நெஃப்டி வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கம்பெனிஸோடைய, அதாவது நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ், லார்ஜாக இருக்கும், வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும், ஃபினான்ஷியலி சவுண்ட் கம்பெனிஸாக இருக்கும். அந்த கம்பெனியோட ஷேரோட விலையில் எப்படி மாற்றம் ஏற்படுது, அதிகமாகுதா குறையுதான்னு சொல்லி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெயிட்டட் இண்டெக்ஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ தான் பிஎஸ்சி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை ஸ்டாக், எத்தனை ஷேர்ஸ், எத்தனை கம்பெனியோட ஷேர்ஸ், 30, 50, 100, 500. Question number 15. In S&P CNX Nifty, S&P stands for, இல்ல பாருங்க, S&P CNX Niftyன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிஃப்டி அப்படின் போதே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது. இந்த CNS நெஃப்டினாலே 50, நெஃப்டி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய 50 ஷேர்ஸோடைய வேல்யூ. அப்போ CNX அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரைசல் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ், அதான் CNX. சி அப்படின்னா கிரைசல், அதாவது ரேட்டிங் கம்பெனி கிரைசல். NSE, என்னன்றது NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்கு. அதே மாதிரி இண்டெக்ஸ் CNX நெஃப்டி அப்படின்னு சொல்லலாம். அதில் S&P அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னால் ப்ரிஃபிக்ஸாக வந்து S&P அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோடைய மீனிங் என்ன, செலக்டிவ் அண்ட் பர்டிகுலரா, சேல் அண்ட் பர்ச்சேஸா, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரா, ஸ்டாண்டர்ட் அண்ட் பர்ஃபெக்டா. Question number 16. The process in which speculators will make purchase of a security in the market where the price is lower and sell it in the market where the price is higher is called blank transfer, arbitrage, cornering, margin trading. Speculators இருப்பாங்க, ஊக வணிகர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த மார்க்கெட்டில் செக்யூரிட்டி குறைந்த விலைக்கு கிடைக்குதோ அங்கிருந்து வாங்கி அதிக விலை இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. அந்த ஸ்பெகுலேட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம். ஸ்பெகுலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க செக்யூரிட்டியை, எந்த மார்க்கெட்டில் விலை குறைவாக இருக்கோ அந்த மார்க்கெட்லேருந்து, விலை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ஸ்பெகுலேட்டருடைய அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளாங்க் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோமா, ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவோமா, கார்னரிங் அப்படின்னு சொல்லுவோமா, மார்ஜின் ட்ரேடிங். Question number 17. To utilize the services offered by a depository, the investor is required to open an called DAS with depository. Open an account called DAS with depository.
இந்த டெபாசிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், அவங்க கூட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ். அதாவது அந்த டெபாசிட்டரியோடைய சர்வீசஸை, அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த சர்வீசஸை நம்ம பயன்படுத்தணும்னா டெபாசிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய சர்வீசஸை, அதாவது ஷேர் வாங்கி விற்கிறது, அந்த டெபாசிட்டரியுடைய ஃபங்க்ஷன்ஸை சர்வீசஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னா அந்த டெபாசிட்டரி கூட நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டுடைய பேர் என்ன? டெபாசிட்டரி அக்கௌண்டா, டிமேட் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா, சேவிங் அக்கௌண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிக்வயர்ட் டு ஓப்பன் an account called, அங்க வந்து an account called dash with depository. Question number 18. The process of transforming paper form of holding securities into electronic form is known as materialization, rematerialization, dematerialization, none of the above. அதாவது இன்னைக்கு வந்து எதுவுமே பேப்பர்லெஸ்னு, அதாவது பேப்பர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, செக்யூரிட்டிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் மாற்றிடுறாங்க. அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? அந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு சொல்லுவோம்? பேப்பர் ஃபார்மில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாமே, ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் மாற்றுறதுக்கு பேர் மெட்டீரியலைசேஷனா, ரீமெட்டீரியலைசேஷனா, டிமெட்டீரியலைசேஷனா, none of the above. Question number 19. The NSDL, National Securities Depository Limited, was promoted by the National Securities Depository Limited. யார் ப்ரொமோட் பண்ணது? IDBI, Industrial Development Bank of India, Unit Trust of India, UTI, NSE, National Stock Exchange, all the above. National Securities Depository Limited யார் ப்ரொமோட் பண்ணது? Question number 20. The market provide facilities for raising both long-term and short-term fund is called. Long-term fund, அதுவே short-term ஃபண்டை ரைஸ் பண்றதுக்காக ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டுக்கு, அந்த சௌகரியத்தை உருவாக்கக்கூடிய தரக்கூடிய அந்த சந்தைக்கு, அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மணி மார்க்கெட்னு சொல்லுவோமா, கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவோமா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டா, பிரைமரி மார்க்கெட்டா? இந்த 20 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை நீங்கள் இப்போ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஸ்டார்டிங்கில். ஐ அப்ரிஷியேட் சம் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணக்கூடிய சில டைமில் நம்ம ஆப்ஷனை ஆன்சரில் கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துருவோம். அப்படி ஒரு ஆப்ஷனை மாற்றி கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நரசிம்மன் கமிட்டின்னு கொடுத்துட்டேன். அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும்போது ஜென்யூன் மிஸ்டேக்காக இருந்தால் நான் செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து உங்களுடைய இதை கிளியர் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் நம்ம மாற்ற முடியாது. ட்ரெஷரி பில்ஸ் வந்துட்டு +2 புக்ஸில் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. 14 days, 91 days, 182 days, 164 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து சில புக்ஸ்லேயே வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, எது வந்து ஜென்யூனாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 20 கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். Question number 1, option C, Euro bond market. Question number 2, option B, corporate stock. Question number 3, option A, capital market. Question number 4, option B, zero coupon bond. Question number 5, option D, all the above. Question number 6, option D, none of the above. Question number 7, option A, Remesiers. Question number 8, option D, all the above. Question number 9, option C, Taravaniwalas. Question number 10, option A, Bombay Stock Exchange. Question number 11, option D, all the above. Question number 12, option A, book building. Question number 13, option B, grey market. Question number 14, option A, 30. Question number 15, option C, standard and poor. Question number 16, option B, arbitrage. Question number 17, option B, demat account. Question number 18, option C, dematerialization. Question number 19, option D, all the above. Question number 20, option C,
ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்த கொஸ்டின் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு வந்து மேலும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ கொஸ்டின் எக்ஸாமினேஷன் தள்ளி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கும் இடையில திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். 2020 டெஸ்ட் சீரிஸ். ஈச் யூனிட் 20 யூனிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லையும் 20 கொஸ்டின்ஸ் வச்சு இது வரைக்கும் நம்ம வந்து 16 இதோட சேர்த்து 16 யூனிட்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அதாவது 320 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதை கவர் பண்ணும்போதே பாக்கி இருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் படிக்கும்பொழுதே நீங்கள் வந்து அந்த சாப்டரை வந்து ஒரு ரிவைஸ் பண்ணி படிங்க. இப்போ அடுத்து நம்ம வரக்கூடியது வந்து 17th யூனிட்டை பற்றி பார்க்குவோம். அப்போ 17th யூனிட் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே எக்ஸாமினேஷன் வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. எப்போ எக்ஸாம் வச்சாலும் இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இடையில விட்டுறக்கூடாது. சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் உள்ள கேப் அதுதான். சக்ஸஸாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு தளராமல் எப்போ எக்ஸாம் வச்சாலும் சரி, எப்போ எக்ஸாம் வரும்னு நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருக்குங்க. எப்போ எக்ஸாம் வச்சாலும் நம்ம எழுத போகிறோம், அதனால் பார்த்துட்டே இருங்க. எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலான்னு இடையில விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஸோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் வர வரைக்கும் ஷுவர்லி யூ வில் வின் தி எக்ஸாமினேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.